நிலை நிறுத்துவோம் என்பதனை இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்டிக்கொண்டு தொடர்ச்சியாக உரையினை நிகழ்த்துவதற்கு திருகோணமலை மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் மூதூர் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளருமான தோழர் முகமது சப்ரான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கு வருகை தர இருக்கின்ற அதிமேதகு ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்களை வரவேற்றவனாக மேடையிலே வீட்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் தோழர் ராபிக் தோழர் அவர்களையும், அதே போன்று கிண்ணியா மூதூர் வேட்பாளர்கள், அதே போன்று கிண்ணியா மூதூர் அதே போன்று மாவட்ட மக்கள் அனைவரையும் பிடித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வணக்கம் ஆய்போவன். நீங்களும் நாங்களும் சேர்த்து புதிய அரசியல் கலாச்சாரத்தை மாற்றிய சந்தோஷத்தோடு, வரலாற்று ரீதியாக 2 தேர்தலை வெற்றி பெற்ற சந்தோஷத்தோடு, 3வது தேர்தலை வரலாற்று தேர்தலை வெற்றி பெறுவோம் என்ற ஒரு சந்தோஷத்தை கிண்ணியா மண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி மே 6ஆம் தேதி சந்தோஷமான செய்தி, 70,000க்கும் மேற்பட்ட ஆசனங்களை கைப்பற்றி நாட்டிலே தேசிய மக்கள் சக்தி சபைகளை கைப்பற்றும் என்ற சந்தோஷமான செய்தியோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். காரணம், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இதே மண்ணிலே வைத்து சொன்னோம், ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று சொன்ன பொழுது கணக்கு போட்டு சொன்னார்கள். 3% எப்படி 50% ஆகும் என்று கணக்கு போட்டவர்கள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பாராளுமன்ற தேர்தல் வந்த பொழுது கூட நாங்கள் சொன்னோம், பாராளுமன்ற தேர்தலிலே அதிகூடிய ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்று சொன்னோம். அந்த நேரத்திலே சொன்னார்கள், போடப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்கள் முகம் தெரியாது, இவர்கள் பிரசித்தி பெற்ற நபர்கள் அல்ல, எங்களுக்கு 10 பேர் தெரியும், சாதாரணமாக ஒரு 40 பேர் பாராளுமன்றம் செல்வார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தியிருந்தது. அதே நிலைதான் இன்று சொல்கிறார்கள், பிரதேச சபை தேர்தலிலே நகரசபை தேர்தலிலே போடப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்கள் பிரசித்தியான நபர்கள் அல்ல, இவர்கள் வெல்ல முடியாது. நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அன்பாக சொல்கிறோம், நாங்கள் செய்கிற துரோகம் ஒரே ஒரு துரோகமாக இருக்கும். நாடு அனுரோடு இருக்கிற பொழுது, பாராளுமன்றம் அனுரோடு இருக்கிற பொழுது, தேசிய அரசாங்கத்தில் இருக்கின்ற அபிவிருத்திகளை கிராம மட்டத்துக்கு நாங்கள் கொண்டு வருவதாக இருந்தால், தேசிய அரசாங்கம் நேர்மையாகவும் சுயாதீனமாகவும் நடைபெறுகிறது என்றால், இங்கு கிராம மட்டத்திலே நியாயமாகவும் நேர்மையாகவும் செயல்பட வேண்டுமாக இருந்தால், அபிவிருத்தி சரியாக செயல்பட வேண்டுமாக இருந்தால், தேசிய மக்கள் சக்தியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு திசை காட்டிக்கு புள்ளடிகிற பொழுதுதான் நாங்கள் சரியான அபிவிருத்திகளை செய்ய முடியும். நாங்கள் ஒன்றை சொல்கிறோம், பெரிய முதலைகள் எல்லாம் பெரிய திருடர்கள் எல்லாம் வரிசையாக சிறைக்கு செல்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், அது போதாது. காரணம், கீழ்மட்டத்திலே இருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்களிலிருந்து இத்தனை காலங்களாக காண்களையும் வீதிகளையும் கட்டி கொமிஸ் அடித்த பிரதேச சபை உறுப்பினர்கள் என்று கீழிருந்து சிறைக்கு செல்ல வேண்டும். அதற்குத்தான் சொத்து விடுப்பு சட்டம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் எப்படி பாராளுமன்ற தேர்தலிலே கிண்ணியா மூதூரை சுத்தப்படுத்தினோமோ, அதே போன்று மூதூர் கிண்ணியாவை நிச்சயமாக திசை காட்டியாக சுத்தப்படுத்தும். இன்று சுத்தப்படுத்துவதன் விளைவாகத்தான் முகப்புத்தகத்திலே வந்து அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி முஸ்லீம் விரோத செயற்பாடுகளை செய்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான செய்தி, இந்த நாட்டிலே 76 வருடங்களுக்கு பிறகு தமிழ், சிங்கள, முஸ்லீம் 3 இடபாதங்களும் தோற்கடிக்கப்பட்டு இந்த நாட்டிலே சுயாதீனமாக இலங்கை என்ற கொள்கையை இந்த அனுரகுமார திசாநாயக்க நாட்டிலே நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இவர்கள் அரசியல் மக்களுடைய வரி பணத்தை கொண்டு ஆதாயம் தேடியவர்கள்.
இன்று தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக தவறான அபிப்பிராயத்தை, உங்களுக்கு தெரியும் முஸ்லிம் அமைச்சர்கள் என்ற ஒரு கோஷங்கள் ஆங்காங்கே நாம் சொல்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் நிம்மதியாக ரமலானை நோற்று இறுதி 6 நோன்களையும் நோற்று பெருநாளை சரியாக கொண்டாடினோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். முஸ்லிம் அமைச்சர்கள் திகன் அழுத்தம அடிபடுகிற பொழுது, ஜனாசா எரிக்கப்படுகிற பொழுது மோடிகளாக இருந்தவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்தியிலே முஸ்லிம் அமைச்சர்கள் இல்லை. நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை புறக்கணிக்க வேண்டுமாம், புறக்கணிக்க வேண்டும். உங்களை அல்ல, இத்தனை காலம் திருடிய பணத்தை உங்களோடு நாங்கள் சிறைக்கு அனுப்புகிற வேலை திட்டத்தை தான் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி செய்யவிருக்கிறது. 76 வருடங்கள் செய்ய முடியாத சேவைகளை ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க ஆட்சி பீடமேறி இன்றோடு சரியாக 6 மாதமும் 16 நாட்களும் நான் அன்றுகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த பிறகு செய்த சேவைகளை ஒரு சிலரை நான் பட்டியலிடுகிறேன். சொன்னார்கள், ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க ஆட்சி பீடமேறினால் அஸ்வசும நிறுத்தப்படும் என்று. ஆனால் புதிதாக 4 லட்சம் பேருக்கு அஸ்வசும கொடுப்பனவு வழங்குவதற்கான திட்டம் வந்திருக்கிறது. அதே போல 5 லட்சம் நபர்களுக்கு அஸ்வசும விண்ணப்பித்தவர்களுக்கு வவுச்சர் 5000 கொடுப்பனவை 2500 ரூபாய் பொருட்களுக்கு வழங்கக்கூடிய திட்டம் வந்திருக்கிறது. அதே போன்று ஓய்வூதிய அரசு உத்தியோகத்தர்களுக்கு ஓய்வூதியம் 3000 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹெக்டேருக்கு 15000 வழங்கப்பட்டு 25000 வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மீனவர்களுக்கு 1 லிட்டருக்கு 25 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. அதே போன்று ஜூன் மாதம் இறுதியிலே அஸ்வசும கிடைக்க வேண்டியவர்கள் உண்மையிலே கிடைக்க வேண்டியவர்களான கிடைக்கப்பட்டிருக்காது. அவர்களுக்கு ஜூன் மாத இறுதியிலே அவர்களுக்கும் வழங்க இருக்கிறது. அதே போன்று வரலாற்றிலே செய்த முதல் வெற்றிதான் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது 61,023 கோடி வரலாற்று வெற்றி. சுகாதாரத்துக்காக 60,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று வெற்றி. ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக முகப்புத்தக சண்டியர்களாக வந்து தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க வேண்டுமா? ஒன்றை சொல்கிறேன், பிரதேச சபை தேர்தல் என்று நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. பிரதேச சபை தேர்தல் என்பது சாதாரணமாக, நகரசபை தேர்தல் என்பது ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை செய்கிற அனைத்து செயற்பாடுகளும் இடம்பெற்றிருக்கின்ற வேளையில்தான் இதே பிரதேச சபை சாதாரணமாக இங்கு வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் ரொஷான் அக்மல் அவர்களுக்கும் பிரதி அமைச்சர் தோழர் அருணேமத் அவர்களையும் கிண்ணியாமன் வருக என வளைப்பதில் சந்தோஷத்தோடு, பிரதேச சபை என்பது சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது. குப்பை அள்ளுவதிலிருந்து லைட் போடுவதிலிருந்து அனைத்து செயற்பாடுகளையும் செய்கின்ற ஒரு இடம்தான் பிரதேச சபை. ஆனால் இவர்கள் பார்த்தார்கள், இன்று நாங்கள் நாட்டிலே அனைத்தும் தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக பிரதேச சபைக்கு சென்றாவது ஒரு சில களவுகளை எடுத்து ஒரு சில வீதிகளை போட்டு கண்டக்ட் செய்வோம் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். அவர்களிடம் சொரிடொட்கம் நாங்கள் அவர்களிடம் சொல்கிறோம், நிச்சயமாக மக்கள் மே 6ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்துவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. காரணம், இந்த நாட்டிலே நாங்கள் அனைவரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே தமிழ் இனவாதம், முஸ்லிம் இனவாதம், சிங்கள இனவாதம் அனைத்து இனவாதங்களும் தோற்கடிக்கப்பட வேண்டும். அந்த தோற்கடிப்பு தான் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மூடி கிடந்த கை தொழிற்சாலைகள் மேலே உருவாக்கப்படுகிறது. சாதாரணமாக உப்பு தொழிற்சாலை மீது உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாழைச்சேனையில் அமையப்பட்டிருக்கின்ற காகித தொழிற்சாலை மீது உருவாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த நாட்டிலே இத்தனை காலங்களாக அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்றுதான் தொழில் பெறுகின்ற முறையை மாற்றி நீங்கள் நேர்மையாக இருந்து உங்களுடைய தொழில்துறையை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முறையை இந்த தேசிய மக்கள் சக்தி உருவாக்கி இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே நாங்கள் இனவாதத்தை தோற்கடித்து ஊழல்வாதத்தை தோற்கடிக்க வேண்டும். காரணம், நாங்கள் நிச்சயமாக சிறந்த வேட்பாளர்களை பிரதேச சபை நகர சபையிலே சிறந்த வேட்பாளர்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். உண்மையிலே அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் எப்படி மக்களுக்காக அர்ப்பணிப்போடு செயல்படுகிறாரோ
அதே போன்று உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதிகள் எல்லாம் எப்படியெல்லாம் சொகுசாக அனுபவித்தார்களோ அந்த முறையை மாற்றி பாதுகாப்பினை குறைத்து மக்களுக்கு அதனூடாக மக்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும் என்று அதே போன்று அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கூட சொந்த தியாகத்தை பண்ணிக்கொண்ட காரணம் இன்று அவர்கள் கூட அமைச்சர்களுடைய பிரதி அமைச்சர்களுடைய வாகனத்தை சம்பளத்தை பெற்றுக் கொள்ளாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களை சம்பளத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்ட காரணம் என்ன? இந்த நாங்கள் முன்னுதாரணமாக மக்களுக்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் இன்று தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க வேண்டுமா? தோற்கடிக்க வேண்டும். காரணம் அவர்கள் சொல்கின்ற கருத்தாளர்கள் நிச்சயமாக நாங்கள் உண்மையிலே நாங்கள் மக்கள் தெளிவடைந்து வீடு வீடாக சென்று நாங்கள் பிரதேச சபை தேர்தலிலே நாங்கள் எதிர்கட்சிக்கு வாக்களிப்போமாக இருந்தால் நாம் செய்கிற பெரிய ஒரு தவறு. காரணம் எதிர்கட்சி நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. தேசிய அரசாங்கத்தில் வருகிற குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஊடாக 12,100 பில்லியன் கணக்கிலே கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதனை சரியாக நேர்மையாக செய்வதாக இருந்தால் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு புள்ளை நீட்டு தேசிய மக்கள் சக்தியை பிரகடனப்படுத்துகின்ற பிரதேச உறுப்பினர்கள் அனுப்புகிற பொழுதுதான் நாடு எப்படி நேர்மையாக இருக்கிறதோ நாங்கள் கீழ்மட்டத்தில்